வணக்கம் நண்பர்களே. பஃப் கை ஜாக்கெட் வந்து தைக்க போறோம். ஸ்லீவ் வந்து பஃப் கை. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து முன்னாடியே வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு ஜாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரே கஸ்டமரு. ரெண்டு ஜாக்கெட் வந்து பஃப் கை தான். ஆலோ பிளவுஸ் வந்து பஃப் கை ஜாக்கெட் தான். பாருங்க, ஒரு பிளவுஸ் தச்சுட்டோம் நம்ம முன்னாடியே. உங்களுக்கு ரெண்டு பிளவுஸ் போட வேணான்ட்டு தான் ஒரு பிளவுஸ் மட்டும்தான் நம்ம வந்து வீடியோ போட போறோம். அதில் முன்னாடியே அந்த பிளவுஸ் தச்சுட்டோம். அதில் பஃப் கை காமிக்கிறோம் பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து அந்த பிளவுஸ் நம்ம தைக்க போறோம். ஃபர்ஸ்ட் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ள வெளியே வந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்துப்போம். பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இது மாதிரி தைக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உள்ள வேலையை பார்த்துட்டோம். உள்ள வேலையை பார்க்கறதா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, பார்த்துட்டோம். இப்போ வந்து 1/2 இன்ச் மடிச்சுக்கலாம். 1/2 இன்ச் மடிச்சுட்டு 1 இன்ச்சா வந்து மடிச்சுப்போம் எடுப்பு. நீங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி தைச்சிட்டு கூட வந்து நீங்கள் ஃபுல்லாக தைக்கலாம். நான் வந்து அப்படியே தைச்சிக்கிறேன். மேலே வந்து 1/2 இன்ச் மடித்து 1 இன்ச்சா வந்து இடுப்பு மடிச்சுக்கிறோம். எப்பவுமே வந்து 1 இன்ச்சு மடிங்க, அப்போ தான் வந்து இடுப்பு வந்து ஸ்டிப்பாக இருக்கும். நான் வந்து ஒரே மடிப்பில் மடிச்சுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கூட திருப்பி மடிக்கலாம். ஃபஸ்ட்டு மடித்து ஒரு வார்த்தையில் போட்டு திருப்பி மடித்து 1 இன்ச்சா மடிச்சுக்கலாம். இடுப்பு இறக்கம் வந்து 14 இன்ச்சு இருக்கு. பாடி லூஸ் வந்து 20 இன்ச்சு. இது வந்து 38 சைஸ் பிளவுஸு. இருபது வந்து 22 வந்து வச்சிருக்கோம். 6 இன்ச்சு அந்த 1 இன்ச்சு வந்து சைடு பிடிக்கிறதுக்காக. இப்போ நெக்லாம் வந்து அப்படியே வந்து தச்சு எடுத்துப்போம். நெக் இறக்கம் வந்து பேக் இறக்கம் வந்து 6 இருக்கு. கீழே இறக்கம் மட்டும்தான் நம்ம அளவு எடுப்போம். மேலே இறக்கம் வந்து 9 இருக்கு. 8 இருக்கு. அதை வந்து அது மேலே சோல்டர் பிடிக்கலாம் சேர்த்து 8 எல்லாம் 8 தான் வரும். இப்போ வந்து ஒரே லெவலில் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். எல்லா பீஸையும் ஒரே மாதிரியே கட் பண்ணி எடுத்துப்போம். அதில் லைனிங் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். லைனிங் ஃபாலோ பண்ணாலே வந்து கரெக்டாக வரும் நம்மளுக்கு. அதில் வந்து லைனிங் மட்டும் ஃபாலோ பண்ணி மிச்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம எப்பவுமே வந்து லைனிங் பர்ஃபெக்டாக இருக்கும். பேக் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். பேக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிப்போம். கச்சோலி பட்டு ரெடி பண்ணிப்போம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கலாம். நல்ல திக்கான பேண்ட் பிட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாரியோட ரன்னிங் பீஸ் ஜாக்கெட் பிட் வச்சுக்கலாம். அப்புறம் மேலே வந்து லைனிங் பிட் வச்சுக்கலாம். ஆப்போசிட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. கச்சாலி பட்டை வந்து 4.5க்கு 4 வச்சுருக்கோம். லென்த் வந்து அப்படியே இருக்குது, 11 இருக்குது, அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்து கழிச்சிக்கலாம். அந்த 11, 11, 22, 20 இன்ச்சு பேக்கு எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அந்த 11 இன்ச்சு அப்படியே இருக்குது. ரெண்டாம் மடிச்சா வந்து 11 தான் வரும். அந்த 11 இன்ச்சு லென்த் இருக்குது. 4.5க்கு 4 வச்சுருக்கோம். அதில் வந்து ஷேப் வச்சுருக்கோம். அந்த ஷேப் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும். ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்து வந்து வச்சுக்கோங்க. வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஸ்லீவ் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ரெடி பண்ண போகிறோம்.
ஏன்னா பஃப் கைன்றதால தனியாக வந்து போடலாம் அப்படின்றதுனால பஃப் கை அப்படியே ரெடி பண்ணிட்டு அப்புறமேட்டு ஸ்லீவ் அட்டாச் லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம். நெக்கெலாம் தைச்சிட்ட பிறகு ஃபைனலாக லாஸ்ட்டில் தைச்சிப்போம். இப்போ கச்சேரி பட்டை பக்கமாக அந்த லைனிங் பக்கமாக எல்லா துணியும் திருப்பிக்கிட்டு ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். லைனிங் மேலே வந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ வந்து ஜாக்கெட் மேலே வந்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். போட்டு ரெண்டும் ஒரே லெவலாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். கச்சல் பட்டை எப்பவுமே வந்து ரெண்டும் ஒரே லெவலில் தான் இருக்கணும். இப்போ வந்து பிரிண்ட் ரெடி பண்ணிப்போம். நம்ம போடுற வீடியோ எல்லாமே லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும். பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து ஒரே வீடியோவை ஃபுல்லாக போடுறேன் நான். அதில் பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்குங்க. நம்ம வீடியோ எல்லாம் பொறுமையாக பார்த்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக டெய்லர் ஆகிடலாம். நீங்கள் வந்து ட்ரைனிங்லாம் போடணும் அவசியமே இல்லை. நம்ம வீடியோ பார்த்தாலே வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும், நீங்கள் டெய்லர் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு கீழே மட்டும் தைச்சிப்போம். தைச்சிட்டு வந்து சென்டர் கட் பண்ணிப்போம். இப்போ வந்து கீழே தைச்சாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், இப்போ தான் வந்து சென்டர் கட் பண்ணுறோம். நம்ம ஃப்ரண்ட் பேக் வந்து ஒன்றா கட் பண்ணுறதால ஸ்லீவில் மட்டும் வந்து 3/4 இன்ச் வைப்போம். பஃப் கைக்கு வந்து முண்டா கைக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து எல்லாம் பஃப் கைன்றதால வந்து முண்டா கைக்கு தேவையில்லை. அது அப்போ தான் பஃப்னு இருக்கும். அதில் வந்து இதில் முண்டா எதுவுமே கைக்கு தேவையில்லை. சில பேர் கைப்பாங்க முண்டா, அதை நம்ம கைக்கு தேவையில்லை. இப்போ சுற்றி வந்து தையல் போட்டுப்போம் ஃப்ரண்ட்டு. இதுலேயே ஆப்போசிட் இருக்கும். அதுதான் வந்து முன்னாடியே வந்து நம்ம தைச்சிட்டோம். இது வந்து ஒருத்தர் கப்பு பெருசாக இருக்கும், கப்பு சின்னதாக இருக்கும். அதுக்கு வந்து லைட்டாக கப்பு பெருசாக இருந்ததுன்னா வந்து கீழே வந்து இறக்கிங்க. கொஞ்சம் ஒரு 1 இன்ச் 3/4 இன்ச் வந்து கீழே வந்து டவுன் பண்ணி இறக்கிங்க. அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். நேச் வந்து அந்த போடக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ வந்து ஒரு 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு நேச் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை 3 இன்ச் ஆக்கிங்க. எக்ஸ்ட்ரா அது பெருசு பண்ணாலே வந்து டாட் பெருசாகிடும், கப்பும் பெருசாகிடும். நீங்கள் அதுக்காக எக்ஸ்ட்ரா துணி விடணும்லாம் இல்லை. கீழே எக்ஸ்ட்ரா துணி விட்டாலே போதும். இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம 13 இருக்கு. ஃப்ரண்ட் யாருக்கு வந்து 13 இருக்கு. அந்த லென்த் வந்து 11 அப்படியே இருக்கு. லென்த் வந்து 13 வச்சிருக்கும். மேலே ஷோல்டர் ஆஃப் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் இல்லாமல் கீழே கச்சேரி பட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் இல்லாமல் வந்து 13 வச்சுருக்கோம் ஃப்ரண்ட் நம்ம. உங்களுக்கு வந்து கப்பு பெருசாக இருந்தால் இன்னும் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும், 14.5 கூட வச்சுக்கலாம். நீங்கள் கீழே எவ்வளோ வந்து லென்த் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து கப் ஷேப் வந்து பெருசாகும். அதில் அதை ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் அகலெல்லாம் பண்ண தேவையில்ல, டாட்டை மட்டும் பெருசாக பண்ணிக்கங்க. இந்த அளவு ப்ளவுஸ்க்கு இந்த அளவே போதும். டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், 3 இன்ச் டாட் பிடிச்சிட்டோம். அதான் 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு கிட்ட டாட் பிடிச்சிருக்கோம். அது வந்து 3 இன்ச் ஆகிடும் டாட் பிடிக்கிறது. வந்து சைட் டாட் பிடிச்சிப்போம். சைட் டாட்டு ஒரு நூலை பிடிச்சி அந்த 3/4 இன்ச்சுக்கு முன்னாடி எடுத்துங்க. இந்த அக்கிலேருந்து டாட் வந்து அக்கிலேருந்து பிடிச்சி ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. அதுவே கரெக்டாக வந்துடும். அடுத்து போட போகிறோம். ஒரு 1.25 இன்ச்சு டாட் போடுங்க போதும். 2.5 இன்ச்சு டாட் இருந்தாலும் இந்த ப்ளவுஸ் போதும். ஒரு 1.25 டாட் போடுறோம். 1.25 போடுறோம். திருப்பி இந்த டாட் ஃப்ரண்ட் டாட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு நூல் பிடிச்சி, ஒரு நூலில் 1/4 இன்ச்சு கூட பிடிங்க. பிடிச்சிட்டு வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. திருப்பி அந்த 2 டாட்டை பிடிச்சா ஒரு டாட் வரும் அக்கிலேருந்து. அதுலேருந்து ஒரு டாட் பிடிங்க. அதில் பிடிச்சி ஒரு 3/4 இன்ச்சு நம்ம விட்டா போதும். அப்படியே ஷேப்பாக எடுத்து எடுத்து இறக்கிடுங்க கீழே. பிடிச்சாச்சு. இப்போ வந்து கச்சேரி பட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும். அந்த ஷேப் வச்சு ஃபஸ்ட் அட்டாச் பண்ணிப்போம். 1/2 இன்ச்சு முன்னாடி வைங்க. வச்சுட்டு அப்படியே அட்டாச் பண்ணுங்க.
அட்டாச் பண்ணிட்டு ஒரு 3 மேட்ச் இல்லை 4 மேட்ச் போட்டுங்க. அப்போ ஷேப் நல்லா இருக்கும். மேட்ச் போட்டுங்க. அப்போ வந்து கீழே வந்து ஃப்ளாட்டாக உட்காரும், இடுப்பில் போய் கரெக்டாக உட்காரும். அதில் வந்து ஃப்ளாட்டாக வந்து போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து கச்சோலிப்பட்டை பக்கமாக திருப்பிக்கிட்டு ஒரு ஓரத்தையில் போட்டுப்போம். கச்சோலிப்பட்டை மேலே திருப்பி கச்சோலிப்பட்டி பக்கம் திருப்பி மேலே இன்னொரு தையல் போட்டுப்போம். அப்போ ஒரு பாயிண்ட் மாதிரி போடுவோம். அந்த பாயிண்ட் வந்து டபுள் தையல் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். எஜ்ஜு தையல் ஒன்று போட்டோம். இப்போ ஒரு பாயிண்ட் போட்டோன்னா வந்து டபுள் தையல் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கச்சோலிப்பட்டி கீழேயும் வந்து ஃப்ளாட்டாக உட்காரும், ஷேப் வந்து தூக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிப்போம். இப்போதான் கட் பண்ணுறோம் பாருங்கள். அதில் வந்து லாஸ்ட்டில் வந்து தச்சு முடிச்ச பிறகு தான் கச்சோலிப்பட்டி நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நண்பர்களே. இப்போ வந்து கொக்கிப்பட்டி ரெடி பண்ணிப்போம். ஒரு 2 இன்ச்சு கொக்கிப்பட்டிக்கு வந்து பீஸ் ரெடி எடுத்துப்போம். அந்த முண்டை காய்க்கிற பீஸ் தான் நம்ம எடுக்கிறோம் பாருங்க. அதில் வந்து ஒரு 2 இன்ச் எடுத்துப்போம். இல்லை ஒரு 3/4 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு வச்சு தச்சுப்போம். எப்பவுமே வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து தைங்க, அப்போ தான் வந்து பிச்சுக்காமல் இருக்கும் கொக்கிப்பட்டி பக்கம். அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைங்க. தச்சுட்டு மேலே ஒரு ஓரத்தையல் போட்டு அப்புறமேட்டு திருப்பி மறுத்து தச்சாச்சு. தச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஐப்பட்டி தைக்க போகிறோம். இந்த பட்டி வந்து 7 இன்ச் இருக்கு. ஃப்ரண்ட் பக்கம் வந்து 7 இன்ச் வச்சுருக்கோம். அதை வச்சு தச்சுக்கலாம். இந்த கச்சேலி பட்டை வந்து ரெடி வந்து ஃபஸ்ட்டு வந்து 4க்கு 4.5க்கு 4 சொன்னோம். இது வந்து சென்டர் அந்த கப்பு இறங்குற இடத்துல வந்து ஒரு 2.5 3 தான் இருக்கும். அதுதான் ஷேப் நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்போ வந்து ஐப்பட்டி தைச்சிட்டு இருக்கோம். ஐப்பட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து மடிச்சுட்டு 3ஆக மடித்து ஒரு சென்டரில் ஒரு தையல் போட்டோம். இப்போ வந்து சுற்றி ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஐ வந்து இப்போ ப்ளவுஸில் கேட்டிருக்காங்க. அதில் ப்ளவுஸில் வந்து ஐ ரெடி பண்ணிக்கலாம். 5 கொக்கிக்கு வந்து ஐ ரெடி பண்ணிப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. 5 ஐ ரெடி பண்ணிட்டோம். அது ஃபஸ்ட்டு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக தச்சிட்டேன். அதில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிப்போம். அந்த ஐ வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்ருவோம். கொஞ்சம் பிச்சுக்காமல் இருக்கும். அதில் தான் வந்து டபுள் தையலாக போட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டோம். இப்போ 2வது தையல் வந்து அந்த ஐ கட்டிட்டோம். இப்போ வந்து அதை வந்து ஐ வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோம். 5 ஐ வந்து ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. 5 ஐ போட்டாச்சு டி ஷேப்பில். எப்பவுமே வந்து கொக்கிப்பட்டி பக்கம் வந்து ஒரு நூல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள், ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃப்ரண்ட் பேக் வந்து அட்டாச் பண்ணிப்போம். கப் ஷேப் கரெக்டாக இருக்குது பாருங்கள், ஃப்ளாட்டாக. இந்த ப்ளவுஸ் வந்து 38 சைஸு, 38 சைஸ். இது ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த ஒரு 1/2 இன்ச்சு வந்து பிடிச்சிக்கலாம். பொறுமையாக பாருங்கள். எவ்வளோ பொறுமையாக பார்க்குறீங்களோ வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து தச்சு கற்றுக்கலாம். நல்லா பொறுமையாக பாருங்கள். சைடு கரெக்டாக இருக்குது. இந்த சைடும் செக் பண்ணிப்போம். இந்த சைடும் வந்து கரெக்டாக இருக்குது.
இப்போ வந்து நெக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நெக் அட்டாச் பண்ணிட்டு டபுள் தையல் போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நெக் ஒரே லெவலில் அட்டாச் பண்ணுங்க. ஒரு நூல் அட்டாச் பண்ணால் போதும். அப்படியே ஒரு நூல்னா 1/4 இன்ச்சுக்கு ஒரு கம்மி, அந்த அளவுக்கு வந்து ஒரே ரவுண்டாக ஒரே லெவலாக வந்து அட்டாச் பண்ணுங்க. அப்போ ஷேப் வரும். பெண்ட் பண்ணாதீங்க. பெண்ட் பண்ண வந்து ஷேப் மாறிடும். அதில் பெண்ட் பண்ணாமல் வந்து தைங்க. தைச்சிட்டு மேலே ஒரு எஜ்ஜு தையல் போட்டு மேலே வந்து டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து கீறிக்குங்க. நல்லா ஃபுல்லாக கீறிக்கிட்டு ஒரு ஓரத்தையில் வந்து தைச்சிக்கங்க. இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ண போகிற நண்பர்களே, பஃப் கை ஸ்லீவ் வந்து ரெடி பண்ண போகிறோம். பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற பீஸ் வந்து ரெடி பண்ணிப்போம். பஃப் கைக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து ஸ்லீவோட ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். சென்டரில் அதை மார்க் பண்ணிட்டு தனியாக 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க. அது ஒரு 6 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வளர்த்துக்கணும். இதில் மட்டும் மேலே அட்டாச் பண்ணுறதுல பர்ஃபெக்டாக வச்சுப்போம். நம்ம ஸ்லீவில் வந்து 12னா வந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். 14 இன்ச்சாக வச்சுப்போம். நம்ம எப்பவுமே 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம். அந்த எக்ஸ்ட்ராவுக்கு ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுப்போம். அது டாப் ரெடி பண்ணுறது. இதில் வந்து 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. கை ஃபில்ட்டுக்காக மட்டும். சுற்றி தைச்சிக்கலாம். இது பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்கோம். சுற்றி தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துப்போம். இது ஸ்லீவ் மேலே ஸ்லீவ் வர்றது, இது கீழே ஒரு பார்டர் ஒன்று வரும். இப்போ ரெண்டும் ஒன்றா வச்சுப்போம். இதில் வந்து முண்டா எதுவும் கழுகி போகிறது இல்லை. ஏன்னா பஃப் கைக்கெலாம் வந்து முண்டா கைக்க தேவையில்லை. சில பேர் முண்டா கழிப்பாங்க. நம்ம வந்து முண்டா கழுகி போகிறது இல்லை பஃப் கைக்கு. அப்படியே ரெண்டும் ஈக்குவலாக வச்சு கட் பண்ணிட்டு பாருங்க. லைட்டாக அந்த இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நேச்சு வந்து சென்டர் நேச்சும் ஸ்லீவ் பக்கம் வந்து மேலே வந்து ஒரு நேச்சும் ஷோல்டர் ஒரு நேச்சு போட்டாச்சு. இப்போ வந்து கீழ் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்டர் பீஸு ஆனால் லைனிங் வச்சு தான் ரெடி பண்ணணும். பாருங்கள், ரெடி பண்ணி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம். 12 திருப்பி ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கிறோம். மொத்தம் வந்து 2னா வந்து 12 ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, ஒரு 3 இன்ச்சு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 12னா 15 வச்சுக்கலாம் லென்த்து. அதே லென்த்து இது கீறிக்கணும் பாருங்கள். அந்த பார்டர் கீறி மேலே அதையும் கீறிட்டோம், லைனிங்கும் கீறிட்டோம். இது மேலே கரை பீஸை வந்து கீறியாச்சு. கீறிட்டு அப்படியே மேலே வச்சுக்கோங்க. ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். லைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கோம் இதில். ஏன்னா அது கரை வந்து எவ்வளோ வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 ப்ளவுஸ்ன்றதில் ஒன்று சின்னதாக வந்து ஒன்று பெருசாக இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கினேன், ஒரு 4.5 இன்ச்சுக்கு. இப்போ மடிச்சுட்டு கீழே ஒரு தையல் போட்டு அந்த லெவலாக வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். கை இறக்கம் வந்து 7 இன்ச்சு வச்சுருக்கோம். மொத்த டோட்டல் அளவு வந்து 7.5 இன்ச்சு கிட்ட வரும். 7 இன்ச்சு ஆஃப் ஷோல்டர் இப்போ தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, ஃபைனல் வந்து 7 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து ஷோல்டர் தைக்கிறதுக்கு ஸ்லீவ் தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு, மொத்தம் 7.5 இன்ச்சு வச்சுருக்கோம். ஃபில்ட் வைக்கல பாருங்கள். கீழே எத்தனை ஃபில்ட் வைக்கணும்னு கணக்கு பண்ணிட்டு தான் அந்த ஃபில்ட் தான் மேலே வைக்கணும். நம்ம இந்த ஸ்லீவுக்கு வந்து 9 ஃபில்ட் வைக்க போகிறோம்.
அதே 9 ஃபில்ட்டு தான் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ளேயும் வைக்கணும் நீங்கள். இதில் வந்து ஃபில்ட்டு வைக்குள்ளே வந்து ஆப்போசிட் வைக்கணும். இது ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் சொல்கிறேன். அட்டாச் பண்ணக்குள்ள இப்போ ரெடி பண்ணி வச்சு கீழே ஒரு தையல் போட்டுக்கலாம். கீழே ஒரு தையல் போட்டு அந்த பார்டர் ரெடி பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். 15 இன்ச்சு லென்த் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். லைனிங் வந்து பர்ஃபெக்டாக லென்த்து கரெக்டாக வச்சிட்டோம். இது மட்டும் எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம். இதை கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ கீழே அகலம் மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். அந்த கார பீஸ் லைட்டாக கீழே வந்து ஒரு நேட்ச் போட்டுப்போம். ஃபில்ட் வைக்கிறதுக்காக, பஃப் கைக்கு ஃபில்ட் வைக்கிறதுக்காக வந்து அதை நேட்ச் போட்டாச்சு சென்டரு. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு 3 இன்ச்சு முன்னாடியே எடுத்துங்க, அப்படியே தைச்சிங்க. ஒரு 1/4 இன்ச்சு தைச்சு பிடிச்சி தைங்க. ஏன்னா ஓவர்லாக் போடணும். ஏன்னா ஓவர்லாக் போட்டால் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி எடுத்துகிட்டு ஆப்போசிட் பக்கமாக திருப்புங்க. எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் முன்னாடி கீழே அட்டாச் பண்ணக்குள்ள வந்து ஆப்போசிட் பக்கமாக திருப்பினா தான் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ளே நம்ம பக்கமாக திருப்ப முடியும். அதில் ஆப்போசிட் பக்கமாக வந்து திருப்பி 9 வந்து ஃபில்ட் வைக்கிறோம். எக்ஸ்ட்ரா கூட எவ்வளோனா வச்சுக்கலாம். இன்னும் ஒரு இப்போ வந்து நம்ம வந்து 6 இன்ச்சு விட்ருக்கோம். நீங்கள் 8 இன்ச்சு 10 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா துணி விட்டிங்கன்னா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபில்ட் வரும். இது 9 இன்ச்சு ஃபில்ட்டே வந்து நல்லா பெருசாக தான் இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபில்ட் வைக்கிறோம். 9 ஃபில்ட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. இன்னொரு ஸ்லீவ் பண்ணக்குள்ளேயே வந்து அந்த 9 ஃபில்ட் வரணும். ஆப்போசிட் பக்கமாக போகணும். ஆனால் 3 இன்ச்சு ஃபில்ட்டு. எப்போ பண்ணாலும் வந்து ஆப்போசிட் பக்கமாக வந்து ஃபில்ட் வச்சுங்க. ஸ்லீவ் அட்டாச் கீழே பஃப் ரெடி பண்ணக்குள்ள அட்டாச் பண்ணக்குள்ள நம்மளுக்கு கரெக்டாக ஒரு பக்கமாக நம்மளுக்கு வந்துடும். 9 இன்ச்சு ஃபில்ட் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் இதில் எத்தனை ஃபில்ட் வைக்கிறீங்களோ 2 ஸ்லீவ்லையும் ஒரே மாதிரியே ஃபில்ட் வைக்கணும். அதே போல் வந்து தைக்கக்குள்ளே வந்து ஸ்லீவில் அட்டாச் பண்ணக்குள்ளே அந்த மாதிரி வந்து 9 ஃபில்ட் கரெக்டாக வச்சுக்கணும். அது நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அப்போ தான் அந்த லைன் கோடு கரெக்டாக வரும். இந்த லைன்லாம் நம்ம தைக்கணும். ஒருத்தர் வந்து தைக்கக்குள்ளே வந்து இந்த லைன் தைப்பாங்க. தையல் மாதிரி தைச்சிக்குவாங்க, அது வேண்டாம். பாருங்கள், இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துட்டோம். மேலே வந்து ஒரு தையல் போட்டுப்போம், வர தையல் மாதிரி போட்டுப்போம். கீழ் பீஸ் பக்கமாக திருப்பிட்டு ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம். ரெண்டுமே வந்து அதே போல் தையல் போட்டாச்சு. ஸ்லீவ் வந்து பஃப் கை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பஃப் கை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அட்டாச் பண்ணிப்போம். இப்போ வந்து அட்டாச் பண்ணி போகக்குள்ள ஒரு 1.5 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு முன்னாடி ஒன்று எடுத்துலாம். நிறுத்திட்டு அங்கே வந்து ஃபில்ட் வைக்க ஆரம்பிங்க. அந்த ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கீறிக்கிங்க இல்லை அயன் பண்ணி கூட வச்சுக்கலாம். அந்த லெவலுக்கு வந்து அந்த ஃபில்ட்டு கரெக்டாக வருதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஃபில்ட்டு வைங்க.
அந்த 9 ஃபில்ட்டு கீழே வச்சோம், அதே 9 ஃபில்ட்டு வருதான்னு செக் பண்ணுங்க. அதுக்குள்ளே ஸ்லீவ் முடிஞ்சிட போகுது, கம்மியாக வந்துடும், அது அதுவும் சேர்த்து செக் பண்ணிக்கணும் ஸ்லீவ் கரெக்டாக இருக்கான்ட்டு. அவ்வளோதான், ஒரு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. பாப் கை வந்து பார்க்கறதுக்கு நல்ல லுக்காகவே இருக்கும். நிறைய பேர் வந்து நடுவில் வந்து கோடு கூட போட்டுருவாங்க, டைல் போட்டுருவாங்க. அதோட வந்து இது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அயன் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அந்தந்த ஃபில்ட்டு கரெக்டாக வந்து அயன் பண்ணிட்டோன்னா வந்து ஃபில்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னொரு பஃப் கை ரெடி பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஒரு 1.5 இன்ச்சு முன்னாடியே எடுத்துங்க. எடுத்துட்டு அங்கேருந்து வந்து ஃபில்ட் வச்சு ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு டவுட்னா வந்து முன்னாடி நீங்கள் ஸ்லீவ் முன்னாடி வந்து பஃப் கை எவ்வளோ அட்டாச் பண்ணி அந்த அளவு எடுத்துகிட்டு இந்த அளவில் வந்து மார்க் பண்ணிட்டு அந்த அளவில் எவ்வளோ ஃபில்ட் வருதா செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இந்த ஷோல்டர்லேருந்து கணக்கு பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணால் பர்ஃபெக்டாக வந்துடும். நான் வந்து எல்லா மாடல் ப்ளவுஸும் தைப்பேன். இருந்தாலும் வந்து நிறைய ப்ளவுஸ் நான் போடுறதில்ல, மாடல் ப்ளவுஸில் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்றதால அதை நான் வீடியோ எடுத்து நான் போடுறதில்ல. எல்லா மாடல் ப்ளவுஸும் வந்து நான் தைப்பேன். நம்மளது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம தைக்கிற ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். நம்ம ஸ்டிச்சிங் சரி கட்டிங் சரி நீங்கள் பாருங்கள், ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். எங்கேயுமே பெண்ட் இருக்காது, ஜாயிண்ட் இருக்காது. மெயின் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பாருங்கள், எங்கேயுமே வந்து ஜாயிண்ட் இல்லாமல் தான் தைப்போம். அதுபோல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ஃபினிஷிங்கு. வந்து ஸ்லீவ் ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். ஸ்லீவ் சைடு அப்படியே ஒன்றா ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். பாருங்கள், சைடு ஸ்லீவ் 2 ஓவர்லாக் போட்டாச்சு. கீழே வந்து முன்னாடி ஓவர்லாக் போட்டாச்சு. பாருங்கள் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கும் பாருங்கள் ஸ்லீவுக்கு. அது ஒன்றா எக்ஸ்ட்ரா ஒன்றா அவங்க எக்ஸ்ட்ரா பிரித்து லூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கும். அளவு ப்ளவுஸும் பஃப் கை தான், அதுவும் நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான் அது. அதில் வந்து ஒரு நூல் தான் வந்து ஃபில்ட்டு சின்ன செருவு வச்சுருக்கோம். இதில் வந்து 4 இன்ச்சு ஃபில்ட் வச்சுருக்கோம். ஏன்னா அதை விட வந்து இதுவும் லுக்காக தான் இருக்கும். 1/2 இன்ச்சு ஃபில்ட்டு கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லாமே எப்படி வச்சாலும் வந்து பஃப் கைனுக்குள்ளே நல்லாவே இருக்கும். நம்ம அக்கலில் மட்டும் 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருப்போம். அந்த அக்கலில் அந்த 1 இன்ச் மட்டும் பிடிச்சிப்போம். ஏன்னா ஸ்லீவ்லேயும் அவள் தான் 1 இன்ச் விடுவோம், பாடி பீஸ்லேயும் வந்து அந்த 1 இன்ச்சு தான் விடுவோம். ஏன்னா 20 இன்ச்சு தான் எடுத்திருக்கோம். 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் சைடு பிடிக்கிறதுக்காக. அதுதான் வந்து 22ஆக வச்சுருக்கோம். இப்போ வந்து சென்டரும் பேக்கும் பிடிச்சிட்டு ஒரு டாட் போடுவோம். ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி 4 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுப்போம். இன்னொரு பக்கமும் அதே போல் சென்டர் பிடிச்சி சைடு பிடிச்சி 1/4 இன்ச்சுக்கு ஒரு 4 இன்ச்சு டாட் போட்டுப்போம். போட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிப்போம். எதனா டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், செக் பண்ணுறோம். கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா தையலெல்லாம் போட்டுடலாம் நண்பர்களே. ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு. நீங்களும் வந்து பஃப் கை ப்ளவுஸ் வந்து ஈஸியாக வந்து தைச்சி பாருங்க. தைச்சிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. பொறுமையாக பாருங்கள், நம்ம வீடியோ வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதில் வந்து பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து 3 தையல் போட்டுக்கலாம். 2 பக்கமும் வந்து 3 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுப்போம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம 2 ப்ளவுஸ் வந்து பஃப் கை ப்ளவுஸ் தைச்சோம். அந்த பஃப் கை ப்ளவுஸ் வந்து காமிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா தையல் போட்டுடலாம். போட்டு மடிச்சுட்டு பிறகு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டே ஒரு ப்ளவுஸ் காமிச்சிருப்போம். அந்த ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டே தைச்ச ப்ளவுஸு. நம்ம இது பாருங்கள், அளவு ப்ளவுஸு வந்து பஃப் கை தான் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு தைச்சது. தைச்சி ஒரு 3 மாதம் மேலே ஆயிடுச்சு. தைச்சி நம்ம யூனிஃபார்மில் வந்து எந்த ப்ளவுஸ் தைக்கிறதால வந்து அதுக்கு முன்னாடி வாங்கலை. நம்ம இப்போ தான் நம்ம நிறைய ப்ளவுஸ் வாங்கிட்டுருக்கோம். ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸ் தான் நிறைய வாங்கிட்டுருக்கோம் பேண்ட் ஷர்ட்டோட. பாருங்கள், இது வந்து இப்போ தைச்சது. முன்னாடியே தைச்சது ஒரு ப்ளவுஸ் போடுவோம். பாருங்கள், கப் ஷேப்பில் பக்காவாக இருக்கும்.
இது வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காமிச்சோம். இதுக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸ் பஃப் கை இது. 2 ப்ளவுஸ் அவங்களதே வந்து பஃப் கை தான் வந்து இதுவும் பஃப் கை ப்ளவுஸ் தான். 2 ப்ளவுஸ் தைச்சிட்டோம். ஈஸியாக வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் வந்து அழகாக ஈஸியாக பஃப் கை ப்ளவுஸ் வந்து தைச்சிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொறுமையாக தைங்க, ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ப்ளவுஸ் முடிச்சிட்டோம். ஓகே, பாய் நண்பர்களே.